வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Matrices and Calculus B.E first semester 2021 regulation paper MA3151 பேப்பரோட டாபிக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் மேட்ரிக்ஸ் பேஸ்டான டாபிக் தான் பார்க்குறோம். ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்க்குறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆல்ரெடி 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்க்கலான்னு மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2ல் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். அந்த மெத்தட் தெரிஞ்சால் அதே ப்ரொசீஜரில் தான் இப்போ 3x3க்கு நம்ம மாற்றி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கான்செப்ட் சேம் கான்செப்ட் தான், பட் நமக்கு கிவன் டேட்டாஸ் தான் மாறும். அதுக்கேற்றபடி நம்ம அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு பாலினாமியல் கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எழுதிக்கோங்க. ஏ which is equal to 2 - 3 1 3 1 3 - 5 2 - 4 எழுதியாச்சு. அடுத்து மெத்தட் 1 ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ மெத்தட் 1 என்ன? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A is determinant of A - lambda equal to 0. கண்டிஷன் இதுதான். நீங்கள் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் சரி, 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் இதுதான் கண்டிஷன். இதில் டேட்டாஸ் தான் நம்ம கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது நமக்கு கிவன் மேட்ரிக்ஸை இங்கே எடுத்து எழுதணும். 2 - 3 1 3 1 3 - 5 2 - 4 மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐங்கிறது 1 0 0 0 1 0 0 0 1 ஈக்குவலன் டு 0. இப்போ இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ லேம்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். டயகனலில் மட்டும்தான் லேம்டா வேல்யூ வரும். ஸோ லேம்டா 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 மைனஸ்ங்கிறப்ப சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 2 - லேம்டா -3 - 0 1 - 0ங்கிறப்ப 1 3 - 0 3 தான் 1 - லேம்டாங்கிறப்ப 1 - லேம்டா 3 - 0ங்கிறப்ப 3. அடுத்து -5 - 0ங்கிறப்ப -5 தான் 2 - 0ங்கிறப்ப 2 தான் -4 - லேம்டா. ஸோ டிட்டர்மினன்ட் சிம்பிள் ஈக்குவலன் டு 0. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட் சிம்பிளை ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகும். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்திங்கன்னா இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருமா, விட்டுட்டா ரிமைனிங் இருக்கிற டேர்ம் 1 - லேம்டா -4 - லேம்டா. இந்த ஆர்டர் 3 2ங்கிறப்ப -6. இந்த ஆர்டர் எழுதிட்டு மைனஸ் இந்த ஆர்டர் வேல்யூவை எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ மைனஸ் இந்த டேர்ம் எடுத்து எழுதணும். ஸோ நம்ம ஜென்ரலாக எழுதுகிறப்ப ஒரு மைனஸு, இப்போ நமக்கு கிவனில் இருக்கிறது -3, செகண்ட் வேல்யூவாக இருக்கிறது -3. மைனஸ் நமக்கு என்ன வரும்? ப்ளஸ்ஸாக வரும். இப்போ 3 எடுக்கும்போது 3க்கு ரெலவெண்ட்டாக இருக்க ரோ அண்ட் காலத்தை நம்ம விட்டுறணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் 3 × -4 - லேம்டா, இங்கே 3 × -5. அப்போ -5ங்கிறப்ப -15. இந்த ஆர்டர் எழுதிட்டு இந்த ஆர்டர் எழுதும்போது ஒரு நெகட்டிவ் சிம்பிள் போடுவோம். ஸோ -15 ஆகுது. அண்ட் லாஸ்ட் டேர்ம் இப்போ 1 எடுத்திங்கன்னா இந்த 1க்கு ரெலவெண்ட்டாக இருக்க ரோ அண்ட் காலத்தை விட்டுறணும். ரிமைனிங் இருக்க டேர்ம் 6 -5 × 1 - லேம்டா. ஸோ மைனஸ் இந்த இடத்துல எழுதும்போது ப்ளஸ் ஆகும். 5 1 - லேம்டா ஈக்குவலன் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட்னா ஃபஸ்ட் வேல்யூ எடுத்து அதுக்கு ரெலவெண்ட் ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு இந்த வேல்யூ மைனஸ் கீழே இருந்து மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ -3ன்னு எடுத்திங்கன்னா இந்த இது ரோ அண்ட் காலத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வேல்யூ எடுத்திங்கன்னா இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுருங்க. இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈக்குவலன் டு 0. இது கண்டிப்பாக போட்டாகணும். இது போட்டால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் எழுதாமலாம் விடக்கூடாது. இதுக்கு எல்லாமே மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு இடம் தப்பானாலும் நமக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். நிறுத்தி நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக நோட் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்லன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் வைஸாக எழுதுனீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த தனித்தனியாக ப்ராக்கெட் போட்டது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 - லேம்டா இதை மல்டிப்ளை பண்ண வந்துருக்கலாம். 1 × -4 -4 1 × -லேம்டா -லேம்டா -4 லேம்டா +லேம்டா ஸ்கொயர் -6. இது +3 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 -4 -12 ப்ளஸ் ஆகிடும். இப்போ +3 லேம்டா +15 டிவைடட் பை இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 6 5 - 5 லேம்டா ஈக்குவலன் டு 0. இப்படி எக்ஸ்பென்ஷனாக வந்திருக்கு. இப்போ இதையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணோம். இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேம்டா அண்டு லேம்டா ஸ்கொயர் தனித்தனியாக செப்பரேட்டாக இப்போ பவர் வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வெளியில் இருக்கிற டேர்மே உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3 உள்ள -2 -3 எடுத்து லேம்டா +15 தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிட்டு பவர் பேஸ்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 லேம்டா ஸ்கொயர் +6 லேம்டா -20 லேம்டா க்யூப் -3 லேம்டா ஸ்கொயர் +10 லேம்டா +9 -9 லேம்டா +11 -5 லேம்டா ஈக்குவல் டு 0.
ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் எழுதியிருக்கும். 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிட்டு தான் எழுதணும். இப்போ பவர் பேஸ்டாக ஃபைனல் ஆன்சருக்கு வந்தோம்னா பவர் 3 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் பவர் 3ல் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ மைனஸ் லாம்டா க்யூப், லாம்டா ஸ்கொயர் எல்லாமே கம்பைன் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் மைனஸ் லாம்டா ஸ்கொயர். லாம்டா எல்லாமே கம்பைன் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 2 லாம்டா. கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -20 + 9 + 11. ஸோ இது ஒரு 20, அங்கே ஒரு -20ங்கிறப்ப 0 ஆகிடுது, விட்டுறலாம். Therefore minus lambda cube minus lambda square plus 2 lambda equal to 0 தான் நம்ம ஃபைனல் ஆன்சர். எப்பயுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம பாசிட்டிவ் வேல்யூவாக எழுதுறது நம்ம மேத்தமெட்டிக்கலில் ஒரு பேசிக்கு. ஸோ அதுக்காக இதை என்ன பண்ணலாம், எல்லா டேர்மையுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ லாம்டா கியூப் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர், இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ -2 லாம்டா. மைனஸாக இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். Hence the required characteristic equation is lambda cube plus lambda square minus 2 lambda equal to 0. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இவ்வளோதான் 8 மார்க் கொஷனில் ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3/3ல் கொடுத்தாங்கன்னா இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது மெத்தட் 1. இப்போ மெத்தட் 2ல் எப்படி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேபி உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது, எனக்கு இந்த மெத்தடை விட இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுக்கு இது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் நமக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருக்கணும். மெத்தட் 2, given matrix is 3/3 matrix. ஸோ ஃபஸ்ட்டு அது நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ எப்படி எழுதுவாங்கன்னா 3/3னா லாம்டா க்யூபில் ஆரம்பிக்கணும், -S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. ஒன்றும் இல்லை, பவர் 3ல் இருக்குது, அப்புறம் பவர் 2ல் இருக்குது, அப்புறம் பவர் 1 பவர் 0. இங்கே ஃபஸ்ட்டு எழுதும்போது -S1 ப்ளஸில் இருக்கணும், அடுத்து மைனஸில் இருக்கிற மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டரை நீங்கள் மக்கப் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு எப்படி எழுதுனாங்க ஒரு 3/3 இருந்தால் எந்த மாதிரி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதில் எப்படிலாம் ஒவ்வொரு டேர்ம்ஸும் நம்ம இப்போ S1 எப்படி பார்க்கணும், S2 என்ன, S3 என்னன்னு பார்த்துட்டு தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணாலே நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி S1 என்னென்னா சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ போன 2/2ல் பார்த்தா அதே ஆன்சர் தான், மெயின் டயகனல் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ கிவன் ப்ராப்ளத்தில் மெயின் டயகனல் வேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 1 -4. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். சம் ஆஃப்ங்கிறப்ப டோட்டல் வேல்யூ தான், அப்போ 2 + 1 -4, அப்போ 3 -4ங்கிறப்ப -1. இது S1 வேல்யூ. S2ங்கிறது சம் ஆஃப் மிரர்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ மெயின் டயகனலில் எப்படிலாம் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் வேல்யூக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது 1 3 2 -4, செகண்ட் வேல்யூக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது 2 1 -5 -4, தேர்ட் வேல்யூக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது 2 -3 3 1. தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அடுத்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ 1 × -4 -6 ப்ளஸ் -2 × -4ங்கிறப்போ -8, இது -5. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு +5ன்னு எழுதுகிற மாதிரி ஆகும். ப்ளஸ் இந்த ஆர்டர் 2 -9, அப்போ 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +9. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2. இதுதான் நம்மளுடைய S2 வேலை. ஸோ S1னா சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ், மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். S2ங்கிறப்ப நம்ம மேஜர் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும், மெயின் டயகனல் டேர்ம்ஸை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். S3னா டிட்டர்மினன்ட் பார்க்குறது, கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் பார்க்குறது. ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்னா என்ன அர்த்தம், டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 -3 1 3 1 3 -5 2 -4. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா 2 எடுத்துட்டிங்கன்னா -4 + 6 ஆகும். ஸோ -6. அடுத்து -3ங்கிறப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இந்த ஆர்டரை விட்டுட்டிங்கன்னா -12 + 15. அடுத்து 1 எடுத்திங்கன்னா 1க்கு ரெலவெண்ட்டாக ஆர்டரை விட்டுட்டிங்கன்னா 6 மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறப்ப +5, 6 + 5. That is 2 × -10 + 3 × 3 + 1 × 11. அப்போ -20 + 9 + 11. அவர் ஆன்சர் இஸ் 0. S3யோட வேல்யூ 0. என்ன ஆன்சர் வருதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 0 வரலாமா, நெகட்டிவ் வரலாமான்லாம் கிடையாது. இது வந்து நம்ம இன்டிஜர்ஸில் தான் கோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ இது தனித்தனியாக பார்த்தது எல்லாத்தையுமே கண்டிஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹென்ஸ் ரெக்வயர்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் லாம்டா கியூப் மைனஸ் S1 வேல்யூ நமக்கு வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 வந்தது. -1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2வோட வேல்யூ இப்போ பார்த்துருக்குது -2. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. -2 லாம்டா. S3யோட வேல்யூ 0. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 0. இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ண வருது லாம்டா கியூப் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் -2 லாம்டா ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு மெத்தட் 1லேயும் வந்த ஃபைனல் ஆன்சரு. ஸோ மெத்தட் 2லேயும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. அப்போ அது கிவன் 3/3 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லாம்டா கியூப் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் -2 லாம்டா ஈக்குவல் டு 0. இதுதான் மெத்தட் 2ஓட ப்ரொசீஜர். ஈஸி தான். பவர் 3ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் S1 S2 S3 3 வேல்யூ பார்க்கணும். அந்த 3 வேல்யூ என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்றபடி நம்ம கிவன் மேட்ரிக்ஸில் எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 2 ப்ராப்ளம் கொடுக்குறோம், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சரும் நாங்கள் சொல்லிடுறோம், செக் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் 3/3 மேட்ரிக்ஸ் தான் ரெண்டு ப்ராப்ளமே 113 151 311 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா λ⁴ மைனஸ் 7 λ² + 36 = 0. செகண்ட் மேட்ரிக்ஸ் 3 2 -1 2 1 0 4 -1 6 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா λ³ -10 λ² + 27 λ = 0. ஸோ இந்த ப்ராப்ளம் செக் பண்ணி பாருங்கள். இதில் லேம்டா வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகல, இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ லைன் பை லைனாக நீங்கள் மெத்தட் 1நாலும் சரி மெத்தட் 2ல் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுங்கள். மேபி இந்த 3 ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம 3/3 மேட்ரிக்ஸை எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.